நெகேமியா 2ஆம் அதிகாரம். அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருந்ததில்லை. நெகேமியா எப்போதும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய பணி அரசர் சாப்பிடும் முன் அதை ருசி பார்ப்பது, அரசருக்கு திராட்சரசம் கொடுப்பது. இந்த வேலை காரணமாக அதிக நேரம் அவர் ராஜாவோடு இருந்திருப்பார். அவர் எருசலேமில் வந்த சகோதரர் மூலம் அலங்கம் இடிந்து கிடப்பதையும் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதையும் கேள்விப்பட்டு துக்க முகமாக இருக்கிறார். அழுது உபவாசித்து மன்றாடினால் முகம் துக்கமாக இருக்குது. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாக இருக்குது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது மனதின் துக்கம் இல்லைங்கிறத ராஜா அறிந்து கேட்குறாரு. ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாவின் நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாக கிடக்கும்போது நான் துக்க முகமாய் இராதது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்குற காரியம் என்ன அப்படிங்கிறாரு. அவர் உடனே பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு, ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறாரு. உடனே அவங்க அப்போ பக்கத்தில் ராஜஸ்ரீயும் இருக்காங்க. ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், எப்பொழுது திரும்பி வருவான்னு கேட்குறாரு. இவ்வளோ நாள் செல்லும்னு அவர் ராஜாட்ட சொல்கிறாரு. ஏற்கனவே ஜெபித்தது மாத்திரம் இல்லாமல் எருசலேமில் உள்ள வேலைக்கான எத்தனை நாட்கள் செல்லும் எல்லாவற்றையும் அவர் திட்டமிட்டிருக்காரு. பின்பு நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்க தேசாதிபதிகள் என்னை வழி விட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதம் கொடுக்கணும். அந்த அலங்கத்தின் வேலை, வீட்டின் வேலை, ஆலயத்தின் அரண் வேலை எல்லாம் கட்டுறதுக்கு வனத்து காவலான ஆசாப் எனக்கு மரங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அவர் அப்படியா கேட்குறாரு. தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினா ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நெகேமியா நாணத்தோடு விவேகத்தோடு பேசி சரியான விதத்தில் அவர் அனுமதியை வாங்கி கொள்கிறாரு. யூதா தேசத்துக்கு போய் சேர் மட்டும் வழியில் உள்ள தேசாதிபதிகள் வழி விட்டு அனுப்பும்படி கடிதங்கள் கொடுக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள்கிறாரு. அப்படியா அவர் தூர பிரயாணம் பாதுகாப்புக்காக இராணுவ வீரர்களையும் குதிரைகளையும் கூட அவங்களோடு கூட ராஜா அனுப்புகிறாங்க. நெகேமியா அந்த காரியத்தெல்லாம் கேட்டு வாங்குறாரு. ஊழியத்தில் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அவர் பயன்படுத்துகிறாரு. எஸ்ராவோ இந்த காரியத்தில் அவர் ராஜாட்ட குதிரைலாம் கேட்கல. ஆனால் இவர் நெகேமியா கேட்டு வாங்கி கொள்றதை நம்ம பார்க்க முடியுது. இதே ஒரேனியனாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியாவும் இஸ்ரேல் புத்திரின் நன்மையை விசாரிக்க வருவன் தான் அவர்களுக்கு இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எரிச்சல் அடைகிறாங்க. இது அவங்களுக்கு விசனமாக இருக்குது. நான் எருசலேமுக்கு அங்கே 3 நாள் இருந்த பின்பு அவர் ராத்திரியில் எழுந்திரிச்சு சில மனிதரை கூட்டிக் கொண்டு எருசலேமில் செய்யும்படி மனதில் வச்சு அவர் காரியத்தெல்லாம் ஒருவருக்கும் அறிவிக்காமல் ஒரு மிருகத்தின் மேலே ஏறி அவர் போகிறாரு. ராத்திரியில் பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக புறப்பட்டு வலுசற்பத்துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தின் வாசலை பார்வையிடுறாரு அவர். அந்த ஏறி போன மிருகம் நடந்து போகிறது கூட வழி இல்லாமல் இருக்குது சில இடங்களில். அப்படி அவ்வளவு இடிபாடு இருந்திருக்கும். ஆற்றோரமாக போய் அலங்கத்து வாசல் வழியாக போய் பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக அவர் திரும்பி வந்துடுறாரு. அவர் போனதும் அவர் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்குமே அவர் தெரிவிக்கலை. அப்புறம் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நம்மளோட சிறுமியும் பார்க்குறீங்களே, இனி நிந்தைக்குள்ளார இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாரு. தேவனுடைய வேலையை செய்ய நெகேமியா இந்த இடத்துல நாணமாக செயல்படுறத நம்ம பார்க்க முடியுது. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதுனா ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவிக்கிறார். அவர் அவர் சொல்கிறாரு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த வேலைக்கு ஆரம்பித்து வைக்காங்க. சன்பல்லாத்தும் தெபியாவும் அரேபியனாகிய கேசேமும் இதை கேட்டபோது, எங்களை பரியாசம் பண்ணி என்னை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறீங்களேன்னு சொல்கிறாங்க. நம்மளும் தேவனுடைய பணியை ஒரு நல்ல பணியை செய்யும்போது நம்ம சுற்றி பரியாசம் பண்ணுற கூட்டம் இருப்பாங்க. நம்மளை உற்சாகப்படுத்துகிறவங்கள விட நம்மளை சோர்வடைய பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை குறிச்செல்லாம் கவலைப்படாதபடிக்கு நமக்கு கொடுத்துக்க தாளந்தை நம்ம பயன்படுத்தணும். யாரோட கேலி பேச்சுக்கும் நம்ம முன் வைக்காமல் ஏசப்பா மாத்திரம் முன் வைத்து நம்ம நடப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். அதற்கு மறுமொழியாக பரலோகத்தின் தேவனாவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரரையை நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ என்றால் எருசலேமில் பங்கும் இல்லை பாத்தியம் இல்லைன்னு அவர் சொல்கிறத அந்த இடத்துல பார்க்க முடியுது. அந்த பரியாசை பண்ணுற எதிரிகளிடம் நெகேமியா தைரியமாக சொல்கிறாரு.
அப்படியா நம்ம பயப்படாமல் உங்களுக்கோ இதில் பங்கும் இல்லை, எருசலேமில் பங்கும் இல்லை, பாத்திரையும் இல்லை, நாங்கள் எழுந்து கட்டுவோம்னு சொல்லி அவர் சவாலாக பக்தி வைராக்கியமாக சொல்கிறத பார்க்க முடியுது. அப்படியா நாமும் கூட தேவனுக்கென்று வைராக்கியமாக எழும்பி பிரகாசிப்போம். ஆமென்.